அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல், நிலைமை கடும் மோசமான சூழலுக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது அனைவரும் அறிந்ததே. அதே போல் தண்ணீரை முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பாவீங்க. டேங்கில் மேலே அடிக்கடி இப்போ நீங்கள் ஹாரிஸாக இருக்கிறீங்கனாலும் அல்லது டிரைவர்களாக வீட்டில் இருக்கிறீங்கனாலும் மேலே டேங்கில் தண்ணி அடிக்கடி ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் தான் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு ஏப்ரல் 5 11 வரைக்கும் 4 மணித்தியால மின்சார தடையை பற்றி அறிவிச்சிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று 1 மணி AM டைமிங் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஜாபர் அல் அஹ்மத் பிளாக் 7 மந்தகா ஐயூன் பிளாக் 1, அதே மாதிரி வாஃப்ராவில் ரெசிடென்டல் ஏரியா முபாரக் அல் கபீர் கத்தா 7 கத்தான்னு சொல்கிறேன், பிளாக் கத்தா. அதே போல் முபாரக் அல் கபீர் கத்தா 1, சல்வா கத்தா 2, குர்துபா கத்தா 2. இது ஏப்ரல் 5 2026 அதிகாலை 1 மணி அப்படின்றத போட்டிருந்தாங்க, 1 மணி அப்படின்னு. அதே மாதிரி திங்கட்கிழமை ஏப்ரல் 6 2026 அதிகாலை 1 மணி, டியூரேஷன் டைம் 4 hour அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அதிகாலை 1 மணிலேருந்து 5 மணி வரைக்குமா இருக்கலாம் காலை. சல்வா கத்தா 2, குர்துபா கத்தா 2, அல் ஐயூன் மந்தகா கத்தா 1, ஜாபர் அல் அஹ்மத் கத்தா 2, அல் குசூர் கத்தா 1, அபு ஃபத்தீரா நம்ம ஏரியா கத்தா 1, வஃப்ரா ரெசிடென்டல், அதே போல் அல்ராய் கத்தா 1. 7 செவ்வாய்க்கிழமை அல்ராய் கத்தா 1, அல் குசூர் கத்தா 1, அபு ஃபத்தீரா கத்தா 1, வஃப்ரா ரெசிடென்டல் ஏரியா கத்தா 6, ஐயூன் கத்தா 1, ஜாபர் அல் அஹ்மத் கத்தா 5, சல்வா கத்தா 4, ஷாமியா கத்தா 8, குர்துபா கத்தா 3. புதன்கிழமை 8 குர்துபா கத்தா 3, பினைதல்கார் கத்தா 2, சல்வா கத்தா 5, ஐயூன் கத்தா 4, வஃப்ரா கத்தா 6, முபாரக் அல் கபீர் கத்தா 7, அபு ஃபத்தீரா கத்தா 1 பிளாக் 1, அல்ராய் கத்தா 1. 9 வியாழக்கிழமை அல்ராய் கத்தா 1, வஃப்ரா ரெசிடென்டல் ஏரியா கத்தா மென்ஷன் பண்ணலை அதில், முபாரக் அல் கபீர் கத்தா 7, அபு ஃபத்தீரா கத்தா 1, சல்வா கத்தா 12, பினைதல்கார் கத்தா 2, குர்துபா கத்தா 3. கத்தா அப்படின்றது பிளாக். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10 சல்வா கத்தா 5, ஹவாலி கத்தா 9, ஜாபர் அல் அஹ்மத் கத்தா 5, அல்ராய் கத்தா 1, ஷர்க் கத்தா 3. அடுத்ததா ஏப்ரல் 11 சனிக்கிழமை அதிகாலை 1 மணிலேருந்து 4 மணி நேரத்துக்கு கரண்ட் இருக்காது. ஷர்க் பிளாக் 3, அல்ராய் கத்தா 1, ஜாபர் அல் ஜிலேபு ஷோக் கத்தா 3, ஜிலேபு ஷோக் கத்தா 4, வஃப்ரா கத்தா 6, நயீம் ஜஹரா நயீம் கத்தா 2, சால்மியா கத்தா 4, ஹவாலி கத்தா 1. இந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் மின்சாரம் தடைப்படும், பவர் அவுட்டேஜ் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் குறிப்பாக விடிய காலையில் அதிகாலையில் காலை 4 மணி இல்லாது 5 மணி வரைக்கும் சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகரித்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களே. அதற்கேற்றாற்போல் இனிமேல் தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்கள் உங்களுக்கே தெரியும், அதிகமாக இன்றைக்கி மட்டும் 4 இடங்களில் தாக்கியிருக்காங்க, முக்கியமான இடங்கள். இந்த மாதிரியான சூழல் நிலவி வருவதால் இனி வரும் நாட்களில் நம்மளுடைய நிலைமை
கொஞ்சம் கேள்விக்குறியான நிலைமையாக தான் இருக்குது. எது எப்படியோ குவைத்துடைய அரசாங்கம் சரியான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னு நம்புவோம். அதே போல் முடிந்த வரைக்கும் இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பாக இருப்போம். எல்லாம் வளரவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். بسم الله الرحمن الرحيم. وزارة الكهرباء والماء والطاقة المتجددة تؤكد أن منظومتي الكهرباء والماء مستقرتان وتحت السيطرة ولله الحمد، وذلك رغم استمرار العدوان الإيراني الآثم على بلدنا الحبيب الكويت. وتعرض إحدى محطات القوى الكهربائية وتقطير المياه خلال الأيام الماضية لاعتداءات أسفرت عن أضرار مادية في إحدى المباني الخدمية، كما تعرضت محطة للقوى الكهربائية وتقطير المياه يوم أمس لاعتداء آخر، مما أدى إلى وقوع أضرار مادية. وتؤكد الوزارة جديتها في متابعة أعمالها واستمرار جهودها لضمان استدامة عمل منظومتي الكهرباء والماء بكفاءة عالية، من خلال تكثيف أعمال الصيانة والتأهيل ورفع جاهزية الفرق الفنية واتباع خطط طوارئ الشاملة على مدار الساعة للتعامل مع أي طارئ. كما أعلنت الوزارة عن استئناف أعمال الصيانة الدورية لمحطات التحويل الثانوية، وهي أعمال صيانة وقائية لضمان جاهزيتها ورفع كفاءتها التشغيلية استعدادا لفصل الصيف. وقد بدأت الوزارة بتنفيذ تلك الأعمال منذ شهر سبتمبر الماضي، وتم إيقافها مؤقتا خلال شهر رمضان المبارك. وسوف تستأنف الوزارة العمل بها ابتداء من يوم الغد الأحد، وستقوم الوزارة بتوصيل مولدات متنقلة لتعويض الأحمال الكهربائية المفصولة أثناء تنفيذ أعمال الصيانة، وذلك لتقليل فترة فصل التيار الكهربائي. كما تشدد الوزارة على أن الحفاظ على الموارد الوطنية مسؤولية جماعية، وأن الاستخدام الأمثل للكهرباء والماء يعد ركيزة أساسية لدعم استقرار منظومتي الكهرباء والماء واستدامة الخدمات المقدمة. وفي الختام تعرب وزارة الكهرباء والماء والطاقة المتجددة شكرها وتقديرها لكوادرها الوطنية من المهندسين والفنيين والعاملين الذين يواصلون أداء مهامهم على مدار الساعة بكفاءة عالية وإحساس رفيع بالمسؤولية تجاه الوطن، مما يسهم في تعزيز موثوقية واستقرار منظومتي الكهرباء والماء. كما تثمن الوزارة مستوى التعاون والتنسيق مع الجهات الأمنية وكافة الجهات المعنية بالدولة، الأمر الذي يعكس روح العمل الحكومي المتكامل ويسهم في رفع جاهزية الاستجابة والتعامل مع مختلف الظروف بكفاءة واقتدار. حفظ الله الكويت وشعبها من كل مكروه، في ظل حضرة صاحب السمو أمير البلاد المفدى الشيخ مشعل أحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وولي عهده الأمين سمو الشيخ صباح الخالد الحمد الصباح حفظه الله، وسمو رئيس مجلس الوزراء الشيخ أحمد عبد الله الأحمد الصباح. والسلام عليكم ورحمة الله وبركاته.